இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தன்னுடன் பல நாட்களாக உல்லாசமாக இருந்து வந்த கள்ளக்காதலி திடீரென இனி நான் உன்னோடு உல்லாசமாக இருக்க மாட்டேன் என்று கூறியதால் ஆத்திரமடைந்த காதலன் செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது 40 வயதான செல்வம் என்ற நபர் சென்னை வியாசப்பாடி சாமியார் தோட்டம் பகுதியில் சொந்தமாக ஆட்டோ ஓட்டி வருகிறார். இவருக்கும் 38 வயதான இவருடைய மனைவி தேவிக்கும் 2 குழந்தைகள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் இவர் கடந்த 6 மாதமாக கவுகார்பேட்டையில் உள்ள மொத்த விற்பனை மிளகாய் மண்டியில் வேலை செய்து வருகிறார். அப்போது இவருக்கும் அதே மண்டியில் பணிபுரியும் கன்னிகாபுரம் MMS மூர்த்தி நகர் பகுதியை சேர்ந்த 20 வயதான உதயகுமார் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட நிலைமையில் இவர்களுக்குள் இருந்த இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. மேலும் தேவி கடந்த 10 நாட்களுக்கு முன்பு தனது கள்ளக்காதலனுடன் சேர்ந்து வீட்டில் உல்லாசமாக இருந்துள்ளது கணவர் செல்வத்துக்கு தெரிய வந்துள்ளது. அதனால் தேவியை வேலைக்கு அனுப்பாமல் அவர் 2 பேரையும் அழைத்து கண்டித்துள்ளார். தொடர்ந்து வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் சில தினங்களுக்கு முன்பு மாலை 4 மணி அளவில் உதயகுமார் தேவி வீட்டுக்கு வந்துள்ளார். அப்போது தேவி, இனி நீ எங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம், உங்களால் எங்கள் குடும்பத்தில் அதிக பிரச்சனை ஏற்படுகிறது என சொல்லியிருக்கிறார். அதனால் தன்னை வீட்டுக்கு வரக்கூடாது என்று கூறியதால் உதயகுமார் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் தன்னுடைய பொறுமையை இழந்த உதயகுமார் தேவி வீட்டில் இருந்த காய்கறி வெட்டும் கத்தியால் தேவியின் தலை, கை மற்றும் கழுத்து பகுதிகளில் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடி சென்றுள்ளார். இதனை அடுத்து தேவியின் அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது அவர் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் வியாசர்பாடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் தேவியை சிகிச்சைக்காக ஸ்டாலினி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தலைமறைவாக உள்ள உதயகுமாரை தேடி வருகிறார்களாம். என்ன கொடுமை பார்த்தீங்களா? அந்த பொண்ணு வீட்டில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வரவேணான்னு சொல்லியிருக்கு. பண்ணுறதே முள்ள மாதிரித்தனம். அடுத்தவன் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம இந்த வேலை பார்த்துருக்கான் இந்த பையன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.